ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறது, உம்முடைய கிருபை எங்களை ஏந்துகிறது, உம்முடைய கிருபை எங்களை சுமக்கிறது, உம்முடைய கிருபை எங்களை தப்பு வைக்கிறது. ராஜா, நன்றி செலுத்துகிறோம். காருண்யம் என்னும் கேடகத்தினால் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறீரப்பா. புது புது கிருபையினால் எங்களை நீர் திருப்தியாக்கி கொண்டிருக்கிறீர். உடைய வார்த்தையினால் எங்களை நீர் சீர்படுத்துகிறீர், ஸ்திரப்படுத்துகிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. உடைய வார்த்தையினாலே எங்களுக்கு நீர் பிழைப்பூட்டுகிறீர், வாழ்வளிக்கிறீர். ராஜா, நன்றி செலுத்துகிறோம். என்ன தேவையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி. என்னை முழுமையாக நான் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய அன்பை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தேவ அன்பின் முக்கியத்துவம், அதோட இயல்புகள், அது செயல்படுகிற முறைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ரட்சிப்பு இலவசமாக, கிருபையாக அவர் கொடுத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசத்தையும் அவர் நமக்கு இலவசமாக தந்திருக்கிறார். இந்த விசுவாசம் தேவ அன்பின் மூலமாக செயல்படுகிறது என்று வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே கட்டளை, கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல, அன்பு கூர்ந்தது போல நாம் ஒருவரை ஒருவர் மன்னித்து அன்பு கூற வேண்டும் என்பது நமக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமம் அதன் மூலம் மகிமைப்படுகிறது. இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது 1 கொரிந்தியர் 13:6. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். தேவனுடைய அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது, அது சத்தியத்தில் சந்தோஷப்படும். இந்த அநியாயம் அப்படிங்கிறத குறித்து கடந்த 2 பகுதிகளில் பார்த்தோம். இந்த பகுதியில் பார்க்க போறது, இந்த அநியாயம் அப்படிங்கிறது பாவ செயல்களையும் குறிக்கும். ஒரு பாவமான செயல்ல தொடர்ந்து இருப்பதில் தேவ அன்பு சந்தோஷப்படாது. இதை விசுவாசிகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிருபையின் காலத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த கிருபையை குறித்து பல தவறான எண்ணங்கள் நம்மிடத்திலேயே இருக்கிறது. எனக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது லைசன்ஸ் டு சின் கிடையாது. இந்த கிருபை என்பது நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், நான் பாவம் செய்யலாம் என்பதற்கான அனுமதி கிடையாது. இந்த கிருபை என்பது பாவத்திலிருந்து மேற்கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல். நமக்கு பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறதை தவிர பாவம் செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. அது உங்களோட சாய்ஸ், அது உங்களுடைய தீர்மானம். தீத்து 2:11, 12, 13. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. இந்த கிருபை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சிலருக்கு மாத்திரம் இல்லை, இது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இல்லை, அனைத்து உலகத்தில் உள்ளவர்களுக்கும், அனைத்து மக்களுக்கும் கிருபாதார பலியாக தேவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்படுத்தியுள்ளார். ரட்சிப்பு அவர் மூலமாக மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லோருக்கும், ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து
நல்லா பாருங்க, இந்த கிருபை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதா? அவபக்தியை வெறுப்பதற்காக. அதாவது தேவனுடைய உறவிற்குள் செல்ல விடாமல் எதெல்லாம் தடுக்கிறதோ அதை வெறுப்பதற்காக. லௌகீக இச்சைகளை வெறுப்பதற்காக. லௌகீக இச்சைகள் என்பது இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற இச்சைகள். அப்போ நீங்க கேட்கலாம், இந்த உலகத்துல தானே நான் இருக்கிறேன், இந்த உலகத்துல உள்ளவற்றை நான் விரும்பாமல் இதை எனக்கு அனுபவிக்கிறதுக்கு தான் கொடுத்திருக்கிறார், இதை நான் விரும்பாம எப்படி நான் வெறுக்கிறது? எனக்கு தேவையாக இருக்கிறதே, இந்த உலகத்தின் காரியங்கள் தேவையாக இருக்கிறது, உலகத்தின் பொருட்கள் எனக்கு தேவையாக இருக்கிறது, உலகத்தின் ஆசீர்வாதம் எனக்கு தேவையாக இருக்கிறது. நீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, வெறுக்கிறது அப்படிங்கிறது அது உங்களுக்கு வேண்டான்னு அர்த்தம் இல்லை. உலக காரியங்கள், உதாரணத்துக்கு இந்த உலகத்துல நம்ம உயிர் வாழ்றதற்கு நமக்கு சாப்பாடு தேவை, இந்த உலகத்துல நம்ம நிறைய பொருட்களை வாங்குகிறதற்கு பணம் தேவை. வெறுக்கிறது அப்படிங்கிறது அது வேண்டாம் என்று ஒதுக்குவது இல்லை, எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனை முதன்மைப்படுத்துகிறது. உலகத்தோடு உள்ள ஒரு ஐக்கியம் தேவனிடமிருந்து நம்மை பிரித்துவிடும். அது பாவமே இல்லாம இருக்கலாம் ஒரு காரியம், இது பாவமே இல்லைன்னு சொல்லி ஒரு விஷயத்தை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனா அந்த உலக காரியம் தேவனிடமிருந்து உங்களை பிரிக்கக்கூடியதாக மாறும். அந்த பாவத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு மூல காரணமாக அது இருக்கும். உலகத்துல உள்ள பணம் தவறு கிடையாது, பணம் நமக்கு தேவை, நாம பணத்தை ஆளுகை செய்யணுமே தவிர பணம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. அதுதான் அதோட லிமிட். பணத்தை அவர் வெறுக்க சொல்லல, அது மேல உள்ள ஆசையை வெறுக்க சொல்லுகிறார். உலக காரியங்களும் அப்படிதான். நம்முடைய இச்சை தேவனாக மாத்திரமே இருக்க வேண்டும். எந்தெந்த இடத்துல வெறுக்கணுங்கிறத நீங்க அவருடைய உறவுக்குள்ள போகும்போதே அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி விடுவார். அவருடைய வார்த்தையே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். லௌகீக இச்சைகள், தேவனை காட்டிலும் உங்களுக்கு எதுவெல்லாம் இச்சை வருகிறதோ அது லௌகீக இச்சையே. அவரை விட அதிகமாக வரும் பொழுது அது தேவனுடைய உறவிலிருந்து நம்மை பிரித்து விடுகிறது. இந்த கிருபை என்ன செய்தா, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணி, தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணி, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவபக்தியை வெறுக்கிறதற்கு, லௌகீக இச்சைகளை வெறுக்கிறதற்கு, தெளிந்த புத்தியை பெற்றுக்கொள்றதற்கு, நீதியும் தேவ பக்தியையும் தேவனோட உறவுக்கு செல்கிறதுக்கு நமக்கு அது போதிக்கிறதா. கிருபைங்கிறது இதுதான் கிருபை. ஒரு விசுவாசியால பாவம் செய்ய முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை நீங்க இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது உங்க ஆவியில தான் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதே தவிர உங்க சிந்தனையிலையோ உங்க சரீரத்திலேயோ இல்லை. நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் ஒரு பாவத்துல இருந்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட பிறகும் அதை உங்களால செய்ய முடியும். நீங்க ஆவியில யாரா இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளும் போதுதான் உங்க சிந்தனைகள் சத்தியத்தின்படி மறுரூபமாக கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாரா இருக்கிறீங்க இதை நீங்க தெரிந்து கொள்ள பாவம் உங்களை மேற்கொள்ளாது. இப்படிதான் நீங்க பரிசுத்தத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பெற முடியும். ஆனா அந்த பாவத்திலேயே தொடர்ந்து இருப்பதில் தேவ அன்பு சந்தோஷம் கொள்ளாது. ஒரு விசுவாசி பாவத்திற்குள் செல்லும் பொழுது அந்த இடத்துல நமக்கு தேவனுடைய இரக்கம் மன்னிப்பு இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது. சத்தியம் அதுதான். 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து அவர் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சொல்லல, இது ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட வசனம். இது உங்க ஆவிக்குரிய
சுத்திகரிப்பை சொல்லல, இது உங்க சிந்தனை, உங்க ஆத்துமா சுத்திகரிப்பையும் உங்க சரீர சுத்திகரிப்பையும் இது சொல்லுது. இது உங்க ஆத்தும ரட்சிப்பை சொல்லுகிறது. ஏனென்றால் நீங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மறு வினாடியே உங்க ஆவி முழுமையாகி விடுகிறது. புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டு தேவ பரிசுத்தத்தில் தேவ ஆவியானவரால் அது முத்திரையிடப்படுகிறது. ஆனா நீங்க அனுதினமும் உங்க சிந்தனைகளை அவர் வார்த்தைக்கு நேராக நீங்கள் திருப்ப திருப்ப அவருடைய இரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்க காத்து கொண்டிருக்கிறது. இது ஆத்தும சுத்திகரிப்பை சொல்லுகிறது. இந்த இடத்துல நீங்க பாவத்திற்குள் செல்லும் பொழுது, தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேன், அவர் சன்னிதானத்துல நிக்க எனக்கு தகுதியே இல்லை என்று ஒரு விசுவாசி தேவனை விட்டு விலகி ஓடக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் தான் யார் என்பதை அறிந்து கொண்டு நம்முடைய ஆவியில் நாம் தேவ வித்தினால் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அது உங்க ஆவிய சொல்லுது. என்கிட்ட பாவம் செய்யற இயல்பே இல்லை, இதுல எனக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவரிடத்துல நீங்க ஒப்புரவாகும் போது உங்களுக்கு மன்னிக்கிறதற்கு அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய இரத்தம் உங்க சிந்தனைகளையும் உங்க செயல்களையும் கழுவுகிறதற்கு, சுத்திகரிக்கிறதற்கு அது வல்லமை உள்ளதாக போதுமானதாக இருக்கிறது. ஒரு விசுவாசியால தொடர்ந்து பாவத்துல சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்படி உங்களால தொடர்ந்து சந்தோஷமாக அதை நீங்க என்ஜாய் பண்ணி அந்த பாவத்துல இருக்க முடியாது, பாவ செயல்ல இருக்க முடியாது. அப்படி நீங்க என்ஜாய் பண்ணி எந்த உணர்வுமே நீங்க இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒருவருக்கு பாவ இயல்பே கிடையாது. அந்த இடத்துல ஒரு கன்விக்ஷன் இருக்கும், ஒரு உணர்த்துதல் இருக்கும், கண்டமனேஷன் இருக்காது, குற்றம் சாட்டுறது இருக்காது, ஒரு உணர்த்துதல் இருக்கும். நான் நன்றாக வாழ வேண்டும், இந்த பாவத்தை விட்டு நான் வெளியே வரணும், இது தவறு என்ற உணர்த்துதல் இருக்கும். ஏனென்றால் தேவ அன்பு பாவ செயல்களில் இருப்பதில் சந்தோஷம் கொள்ளாது. அதுல எனக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கிறாரு தான், உண்மைதான். அந்த கிருபையை நான் தவறாக பயன்படுத்தக்கூடாது. ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, அவங்க எந்த மாணவனையும் அவங்க அடிப்பது இல்லை, அவங்க நேசிக்கிறாங்க, அன்பு செய்கிறாங்க, அவங்க யாரையும் அடிக்கிறது இல்லை, அவங்க நேசிக்கிறாங்க, அன்பு செய்கிறாங்க. அப்படிங்கிறதற்காக மாணவர்கள் தவறு செய்து கொண்டே இருந்தால் அந்த ஆசிரியருடைய அன்பையும் இரக்கத்தையும் அந்த மாணவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்று அர்த்தம். அதுபோல ஒரு விசுவாசி கிருபையை தவறாக புரிந்து கொண்டு எனக்கு எப்பொழுதும் மன்னிப்பு உண்டு, தேவனிடத்தில் எனக்கு இரக்கம் இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது, அவர் என்னை மன்னித்திருக்கிறார், என் அக்கிரமத்தை அவர் நினைவு கூறுவதில்லை, என் பாவத்தை அவர் நினைவு கூறுவதில்லை என்று பாவ செயல்களில் தொடர்ந்து இருக்க அதை ஒரு சாக்கு போக்காக அவர் சொல்லுவார் என்றால் அவர் தேவனுடைய கிருபையை அவர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார், தேவனை அவர் தவறாக பயன்படுத்துகிறார். ரட்சிப்புல இவ்வளோ பெரிய பொக்கிஷம் கொடுக்கப்பட்டிருந்தும் அந்த இடத்துல அது வெளிப்பட முடியாது. அவங்க திருடனுக்கு நேரடியாக அவங்க இடம் கொடுக்குறாங்க. அந்த பாவ செயல்களின் மூலம் திருடன் அந்த கிருபையை தடுக்க முடியும். ரோமர் 6:16 அதை தான் சொல்லுது. வாசிக்கலாம். ரோமர் 6:16. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாயிருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகளாய் இருக்கிறீர்கள். அந்த இடத்துல பாவ செயலுக்கு நீங்க இடம் கொடுக்கும்போது சாத்தானுக்கு இடம் கொடுக்குறீங்க. சாத்தானுக்கு இடம் கொடுக்கறதுனால உங்களுக்குள்ள உள்ள கிருபை அங்கு தடுக்கப்படுகிறது. இந்த இடத்துல நீங்க மனம் திரும்பாமல் தேவனுடைய உறவுக்குள்ள உங்களால நெருங்கி போக முடியாது. உங்க மனசாட்சியும் உங்களை குற்றம் சாட்டும், சாத்தானும் உங்களை குற்றம் சாட்டுவான். தேவன் உங்களை குற்றம் சாட்டுவதில்லை. அவர் உணர்த்துகிறவராக உங்களுக்குள் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்க துக்கப்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. கிருபையை போதித்த பவுல் 1 கொரிந்தியர் 6 சொல்றாரு, வேசித்தன பாவத்திற்கு, விபச்சார பாவத்திற்கு விலகியோடுங்கள். அவர் கிருபையை போதித்தவர். அவர் மூலமாக தான் இந்த சத்தியம் வெளிவந்தது.
உன்னுடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் அவர் நினைவு கூறுவதில்லை. உலகத்தாருடைய பாவங்களை அவர் எண்ணாமல் கிறிஸ்துவோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். போதித்த பவுல் சொல்லுகிறார், வேசித்தன பாவத்திற்கு என்ன செய்யுங்க? விலகி ஓடுங்கள். அது அவர் என்கரேஜ் பண்ணல. கிருபை பெருகும்படிக்கு பாவத்துல நான் நிலை நிற்கலாமா அப்படின்னு அவர் போதிக்கிறதுக்கு கேள்வி வருது. ஏன்னா அவர் போதிக்கிறார், எங்க பாவம் பெருகுகிறதோ அங்க கிருபை பெருகுகிறது. உடனே அது கேட்கிறவங்க எதிர்கேள்வி கேட்கிறாங்க, அப்போ கிருபை பெருகும்படிக்கு பாவத்துல நான் நிலை நிற்கலாமா? உடனே அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, கூடாது. இந்த கூடாதுங்கிற கிரேக்க வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு. நோ, இல்லை, கூடவே கூடாது அப்படின்னு ஒரு கண்டிப்பான ஒரு வார்த்தையில பவுல் சொல்றாரு. கிறிஸ்துவோடு கூட நீ மரித்திருக்கிறாயே, மரித்த நீ எப்படி நீ அதுல நீ பிழைச்சிருப்பன்னு கேட்கிறார். அதனாலதான் தேவ அன்பு பாவ செயல்களில் சந்தோஷப்படாது. ஒரு சிறந்த உடன்படிக்கையின் கீழே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த பாவ செயல்கள் எதுவா இருந்தாலும் சரி, அந்த பாவ செயல்கள் செய்யும் போது தேவனுக்கு விரோதமாக நாம செய்யறோம். அது மனிதர்களுக்கு விரோதமாங்கிறது ரெண்டாவது. தேவனுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்கிறோம். அவருடைய ஹோலி கமாண்ட்மெண்ட், அவருடைய பரிசுத்த கட்டளை அதுல மீறுகிறவர்களா இருக்கிறோம். தாவீது ராஜா அங்க பத்சேபாள் இடத்துல பாவம் செய்து உரியாவை அங்கு கொலை செய்கிறார். ஒரு குடும்பமே அங்கு சிதைக்கப்படுகிறது. அவர் என்ன சொல்றார் தெரியுமா? தேவன் அவர்கிட்ட சொல்றாரு, நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்தாய். நீ உரியாவுக்கு விரோதமாக பாவம் செஞ்சன்னு அவர் சொல்லல, நீ எனக்கு விரோதமாக நீ பாவம் செஞ்ச. தாவீது ராஜா அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். சங்கீதம் 51:4. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து, அந்த பாவத்தை தாவீது ராஜா எப்படி பார்க்கிறாரு? உரியாவுக்கு விரோதமா பண்றது இல்லை. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, நம்ம ஒரு மனுஷனுக்கு எதிராக நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நம்ம தேவனுக்கு விரோதமா செய்யறோம். அதை தேவன் அப்படிதான் அதை பார்க்கிறார். அந்த பாவ செயலானது தேவனுக்கு விரோதமாக செய்யப்படுகிறது. தேவரீர் ஒருவருக்கே நான் விரோதமாக பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக. அங்க அவர் பத்சேபாளோடு பாவம் செய்யும் போது அங்க யாரும் கிடையாது, மனிதர்கள் யாரும் கிடையாது. ஆனா அதை தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அங்க உரியாவை கொலை பண்ணது யாருக்கும் தெரியாது, ஆனா தேவனுடைய கண்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி என்று ஒன்றுமில்லை, சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாகவும் நிர்வாணமுமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை நான் அறிக்கையிடுகிறேன். யோசேப்பு இதை தான் சொல்றாரு போத்திபார் மனைவியிடம். நான் தேவனுக்கு விரோதமாக இந்த பொல்லாப்பை செய்வது எப்படி? போத்திபாருக்கு விரோதமாக செய்வது எப்படின்னு அவர் கேட்கல, தேவனுக்கு விரோதமாக இதை நான் செய்யறது எப்படி? ஏனென்றால் இந்த பாவ செயல் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது, அவருடைய கட்டளையை மீறுவதாக இருக்கிறது, சாத்தானை நேரடியாக நம்முடைய வாழ்க்கைக்குள் அனுமதி கொடுப்பதாக இருக்கிறது. அது உங்களுடைய சுகத்தையும் உங்க ஆசீர்வாதத்தையும் அவர் கிருபையாக கொடுத்திருக்கின்ற வாழ்வையும் தடுக்கக்கூடிய இடங்களாக இருக்கிறது. ஒரு கட்டுகளை உங்க வாழ்க்கைக்கு கொண்டு வருகின்ற இடங்களாக இருக்கிறது. இங்க தாவீது ராஜா கிட்ட நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்புறாரு தேவன். நாத்தான் தீர்க்கதரிசியும் தேவனை நம்புகிறார். தாவீது ராஜாவும் மனம் திரும்புகின்ற இருதயமாக இருக்கிறார். ஒரு ராஜா கிட்ட போய் ஒரு தப்ப கை நீட்டி சொல்ல முடியாது. அந்த ராஜா என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அவரை கொலை கூட செய்யலாம், சிறைச்சாலையில தூக்கி போடலாம். அதுக்கான அதிகாரம் ராஜாவிடம் இருக்கிறது. நாத்தான் தீர்க்கதரிசி ஒரு ஓமையின் மூலம் ராஜாவுடைய தவறை எடுத்துரைத்து அது நீர்தான் என்று சொல்லுகிறார். உடனே மனம் திரும்புகிறார். பாவம் செய்கிறத விட பெரிய தவறு என்னன்னா, மனம் திரும்பாத இருதயம் தான் பெரிய தவறு. ஏனென்றால் நம்முடைய சரீரத்துக்கு பாவம் செய்யற இயல்பு தான் உண்டு.
ஆனா நீங்க மனம் திரும்பும் போது அந்த கிருபை உங்களை அதுல இருந்து மேற்கொள்ளவும், உங்களை அதுல இருந்து தப்புவிக்கவும், அவருடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கவும், அவருடைய வழிகளை நடத்தவும் அது உங்களை காத்துக்கிட்டு இருக்கு. உங்க வாழ்க்கையில உங்களை சீர்படுத்த அது காத்து கொண்டிருக்கிறது. நீங்க மனம் திரும்பாம இருந்தீங்கன்னு சொன்னா கிருபையால உங்க வாழ்க்கையில செயல்பட முடியாது. தேவனால உங்களை அந்த பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்த முடியாது. தாவீது ராஜா உடனே மனம் திரும்புகிறார். தான் செய்தது தவறு என்று அவர் ஒத்துக்கொள்ளுகிறார். அதை உணர்ந்து கொள்ளுகிறார். அது பாவம், அதை நான் மேற்கொள்ளணும், அந்த இடத்துல இருந்து நான் வெளியில வரணும், நான் தேவனோட மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான மனம் திரும்புதல்னா என்ன தெரியுமா? தான் தவறை அறிந்து கொண்டு அந்த பாவ செயல்ல இருந்து வெளியில வரணும், மனம் திரும்பணும், அதுல இருந்து நான் வெளியே வரணும்னு நீங்க மனம் திரும்புறது தான் உண்மையான மனம் திரும்புதல். வெறும் கன்ஃபஷனாக என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றது இல்லை. அந்த செயல்ல இருந்து வெளியே வர வேண்டும் என்ற மனம் வேண்டும். தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய இரக்கத்திற்குள்ள மன்னிப்பிற்குள்ள நம்ம செல்லும் போது அந்த ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரிக்கிறதுக்கு அது தயாரா இருக்கு. உண்மையும் நீதியும் உள்ளதாக அது இருக்குதுன்னு வசனம் சொல்லுது. அதனாலதான் தாவீது ராஜாவால தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவராக மாற முடிஞ்சது. நாமளும் மனம் திரும்பும் போது அது தவறு என்று ஒத்துக்கொண்டது என்ன பாவ செயலா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்க என்ன இடத்துல நின்று கொண்டிருக்கலாம். நீங்க மொபைல், இன்டர்நெட்ல தவறான காட்சிகளை பார்க்கிற பழக்கத்துக்கு அடிமையா இருக்கலாம், விபச்சார பழக்கத்துக்கு அடிமையா இருக்கலாம், போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கலாம், மரணத்திற்கு ஏதுவான குற்றத்தை செஞ்சுட்டு நீங்க நின்று கொண்டிருக்கலாம், விக்கிரக ஆராதனை பழக்கத்துல நீங்க இருக்கலாம். தேவனை தவிர நீங்க எதை முக்கியப்படுத்தினாலும் அதுக்கு பேரு விக்கிரக ஆராதனை தான். எந்த பழக்கத்துல நீங்க அடிமையா இருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு சொல்லுகிற காரியம் என்றால் அது தவறு என்று அறிந்து அந்த வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்று மனம் திரும்பி தேவனுடைய மன்னிப்பிற்குள் வர அவர் அழைக்கிறார். ஏனென்றால் தேவ அன்பு பாவ செயல்களில் சந்தோஷப்படாது, அது சத்தியத்தில் சந்தோஷப்படும். நீங்க பாவ செயல்ல தொடர்ந்து இருக்க நீங்க விரும்பினீர்கள் என்றால் ரட்சிப்பின் அடையாளம் அது கிடையாது, ரட்சிப்பின் அனுபவம் அது கிடையாது. கிருபை என்பது அதற்காக கொடுக்கப்பட்டது இல்லை. ஒரு விசுவாசியால அதை அனுபவித்து சந்தோஷமாக அந்த செயல்ல இருக்க முடியாது. தேவ அன்பு பாவ செயல்களில் சந்தோஷம் கொள்ளாது, மாறாக அது சத்தியத்தில் சந்தோஷப்படும். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. சத்தியத்தை எங்களுக்கு நீர் கற்று தந்து கொண்டிருக்கிறீர். தேவ அன்பு பாவ செயல்களில் சந்தோஷம் கொள்ளாது, அது சத்தியத்தில் சந்தோஷப்படும். எந்தெந்த இடத்துல நாங்க மனிதர்களுக்கு அல்ல உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்தோம், உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நாங்கள் நடப்பித்துக் கொண்டிருக்கிறோம் என்று எங்களுக்கு இன்று சுட்டி காண்பித்திருக்கிறீர். அந்த இடத்தை நாங்க இன்று உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அது பாவம் என்று ஒத்துக்கொள்கிறோம். அதுல வெளியே வர நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம். முழுமையாக இதை அர்ப்பணிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் யார் யாரெல்லாம் இந்த அர்ப்பணிப்புக்குள்ள வர்றாங்களோ உம்முடைய கிருபை அந்த மன்னிப்பை அவர்களுக்கு கொடுத்து, உம்முடைய கிருபை அந்த பாவ செயல்கள்ல இருந்து அவங்களை வெளிக்கொண்டு வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த மனம் திரும்புகிற இருதயத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க தருகிறதற்காக நன்றி. அந்த உண்மையான மனம் திரும்புதலோடு கேட்கின்ற அந்த மன்னிப்பின் போது உம்முடைய இரத்தம் அவர்களுடைய பாவ செயல்களை கழுவி சுத்திகரிக்கிறதற்கு, அந்த ஆத்தும ரட்சிப்பை கொடுப்பதற்கு அது போதுமானதாய் இருக்கிறது. அந்த ஆத்தும ரட்சிப்பை ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்கிறதற்காக நன்றி. சாத்தான் எந்தெந்த இடத்துல தடைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறானோ, தடுத்து வைத்திருக்கிறானோ, அந்த தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.